இந்தியாவை சேர்ந்த அமெரிக்காவில் பணிபுரியும் எம்ப்ளாயிஸோட பேரண்ட்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க, ஃபேமிலிஸ்லாம் இங்கே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஏன்னா இவங்க தான் ரொம்ப பதற்றமாக இருப்பாங்க. இப்போ நம்ம பசங்களாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட விசா வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பதற்றம் வந்து இன்னும் இங்கே அதிகப்படியாக தெரியுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுற சமயத்தில் இந்த ஒரு விசா வந்து இது பண்ணிட்டாங்களே, நம்மளோட பசங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்விகளோட இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்குமே நான் வந்து ஏன்னா என்னோட பையனுமே இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய பிள்ளைங்களோட தான் நான் வந்து இருக்கேன்ற ஒரு அந்த இடத்துல இருந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதுவும் F1ல வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் எப்படியாவது என்னோட நம்பர் எல்லாம் தெரிய வந்ததுன்னா ரொம்ப பதட்டமா கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சாமே, இல்ல ஈவன் பெரிய ஒரு அவங்க குடும்பங்கள் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆன நிலைமையில இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கூட ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. நீங்க அவங்களை ஏதோ ஒரு நம்பிக்கையோட இந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. ஏன்னா நான் அதை தான் பாக்குறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நானுமே என்னோட ஃபேமிலியோட ரிலேட் பண்ணி தான் நான் பாக்குறேன் இந்த சூழ்நிலைகளை. அப்போ இவங்க எல்லாரும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே நம்ம இந்த ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு வாழ்க்கை முறை ஒரு பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அனுப்பி விட்டாங்க. அதே நம்பிக்கையோட இருங்க. எல்லாமே ஒரு கயாட்டிக்கா இல்ல. அவங்களும் அத நிதானத்துக்கு வராங்க. சரி, இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா போன தடவை அந்த கோவிட் பேன் எல்லாம் வரும்போது கூட அப்புறம் எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தது. அதை யூஸ் பண்ணி நிறைய பேரு திரும்பவும் அந்த எக்ஸெப்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆக்கி வந்தாங்க. ஸோ அதே மாதிரி லீகல் சிஸ்டம் இருக்கு. இப்போ இந்த ப்ரொக்ளமேஷனுக்கே பார்த்தீங்கன்னா there are other attorneys who are working towards it. இதை எப்படி வந்து நியாயமா சரி பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல they are also working towards it. லிட்டிகேஷனோ இல்ல ஃபர்தர் ப்ராசஸ் என்ன தேவை இருக்கோ அதையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலை ஆன் த சிஸ்டம். டெஃபினட்டா வந்து ஒரு மாறுதல் இருக்கும். அந்த மாறுதலுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்ணுவோம். ரொம்ப பதட்டப்படாதீங்க. உங்களோட பதட்டம் இங்க இருக்கிறவங்களையும் அம்மா அப்பாவுக்கு பாதி தெரியாம இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயப்படுறாங்கன்ற ஒரு சூழ்நிலை அது இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் ஆக்குது.